Good morning, students. Welcome to Vetri and Vetri Neat Chemistry. I am Vetri Chelvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 14.6.24 ஹேலோ ஆல்கேன் அண்ட் ஹேலோ அரீன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸசைஸ். நான் முன்னாடி வீடியோவில் என்ன கொடுத்துருக்கேன்னா அதோடைய கிளாஸிஃபிகேஷன் முடிச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸசைஸில் இருக்கிற அதோடைய ஐயூபேக் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இப்போ நம்ம let us go to the next page. Of course, yes. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ் nature of the CX bond. Halogen atoms are the more just this is the NCERT book. The students those are preparing for the 7.5 தமிழ்நாட்டில் 7.5க்கு கவர்மெண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த லெசன் என்னுடைய வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது NCERT புக்கு. ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல NCERT புக் இதை பார்த்து என்னுடைய வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ இதில் நேச்சர் ஆஃப் த CX பாண்டில் ஹேலோ ஆல்கேன்ஸில் என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டா இருந்தால் போதும். ஹேலோ ஆல்கேன்ஸ் ஆர் த மோர் electronegative than the carbon. This is the first one. Halogen atoms are more electronegative than of carbon. Therefore, the carbon-halogen bond of the alkyl halide is polarized. The carbon atom bears a partial positive charge, whereas the halogen atom bears a partial negative charge. Here it is written, and again I will explain, of course. As we go down the group in the periodic table, the size of the halogen atom increases. Fluorine atom is the smallest and the iodine atom is the largest. Consequently, the carbon-halogen bond length also increases from fluorine to iodine. Some typical bond length, bond energies and dipole moments are given in the table. So, இந்த இடத்துல உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the bond is polar. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா CX bond is polar in nature. Is polar. This is the first point. How it is polar அப்படின்னம்னா இதோடைய ஹாலஜனுடைய எலக்ட்ரானிட்டி அதிகங்கிறதால இந்த எலக்ட்ரான்ஸ் மோர் க்ளோஸ். ஸோ இங்கே பார்ஷியல் நெகட்டிவ் உருவாகுது, இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ CX bond in the RX is polar in nature. The first one. The remaining valency இப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. This is the first one. Next what is given is here the second point is இதுக்கு நேராக இருக்கிற செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பீரியாடிக்ல குரூப் நம்பர் 17 இருக்கிறோம். அதுதான் ஹாலஜன். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இதில் உன்னுடைய சைஸ் என்ன ஆகுதுன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் டாப் டு பாட்டம் சைஸஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ். ஃபார் ஆல் த கேசஸ் இன்க்ரீசஸ். Here also increases. What is increases is atomic sizes increases. So now because of this நல்லா பார்த்துக்கோங்க. இதனால உனக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாண்ட் நம்ம CF பாண்ட் போறோம். இங்க CCl பாண்ட், அதுக்கடுத்து Cr பாண்ட், இங்க Ci பாண்ட். இப்போ C stands for carbon. Carbon is same for every what is it called atom. The first ஒனுக்கு நான் கார்பன் இப்படி போடுறேன். அந்த ஃப்ளூரின் ஆட்டம் நான் வரையணும் அப்படின்னா இதுக்குரிய ஃப்ளூரின் ஆட்டத்தை இப்படி வரைகிறேன். இப்போ கார்பன் ஃப்ளூரின் பார்த்தோன்னா ஃப்ளூரின் இஸ் ஸ்மாலர் தேன் த கார்பன். ஸோ நான் இப்படி இருக்கு, சின்னதாக போடுறோம். அடுத்தது உன்னுடைய கார்பன் ஆட்டம் தான். கார்பன் சைஸ் மாறாது. நல்லா கவனிங்கம்மா, கார்பன் சைஸ் மாறவே மாறாது. ஆனால் என்ன மாறுது, அடுத்த கட்டம் உன்னுடைய இங்கே இருக்கிறது குளோரின். ஸோ அப்போ கொஞ்சம் குளோரின் ஆட்டம் அதை விட பெருசாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது, இதில் இருக்க ஹாலஜன் புரோமின் இதை விட பெருசாக இருக்கும். இப்போ இது என்னது அயோடின் இதை விட பெருசாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ற பாருங்க. இது ஃப்ளோரின் ஆட்டம், குளோரின் ஆட்டம், புரோமின் ஆட்டம் அண்ட் அயோடின். இப்போ நம்ம பாண்ட் லென்த் மெஷர் பண்ணணும். பாண்ட் லென்த்னா என்ன அர்த்தம், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள the distance we are calling as a bond length. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதில் லைன் போட்டோம்னா now you can see that bond length is gradually increases. So because of இந்த ஆட்டம் பெருசாக ஆக பாண்ட் லென்த் மேலிருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ what is the order of bond length அப்படின்னு கொஸ்டின். Now let us write order of bond length. Order of bond length. இதெல்லாம் உன்னுடைய இந்த கொஸ்டின்ல வருமா, நீட் கொஸ்டின்ல bond length in Rx. Okay. Now you are writing fluorine, chlorine, bromine, iodine. Already we told, isn't it? என்ன பார்த்திருக்கோம், இந்த இடம் அதிகம் சொல்லியிருக்கோம்.
Yes. Okay. Now what is this order is indicate? It is the increasing order of இது இந்த லைனை போட்டுக்கோங்க. What we can write as a increasing order of. போக போக அதிகமாகுது இல்லையா? bond length அவ்வளவுதாங்க. ஓகே, இப்ப இததான் வந்து உன்னுடைய அடுத்த பேஜ்ல குறிப்பிட சொல்லியிருக்கேன். at bond enthalpy and dipole moment. இப்ப அடுத்தது சொல்லிடலாம். bond length increase ஆயிருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப bond enthalpy. bond length is with the bond energy. bond enthalpy இதுவும் என்னன்னா enthalpyனா எனர்ஜி. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா inversely related. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா இதை நல்லா கவனிச்சுங்க. ஷார்ட்டா இருக்கு, இது வந்து இன்னொரு பாண்ட் லாங்கா இருக்கு. இப்ப இதை பிரேக் பண்றது எனர்ஜி, இப்ப இதை உடைக்கிறதுக்கு எனர்ஜி. இது ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இதுக்கு it requires more energy. Okay, it requires less energy. So bond length is increases, bond enthalpy is decreases. So அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கேன். it is inversely related. இப்ப மேல இருந்து கீழே coming to the point. மேல இருந்து கீழே என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு? உன்னுடைய இந்த இடத்துல வரும் bond length is increases. But what happened to the bond energy? Bond energy it is decreases. bond energy is decreases. அதே பார்த்துக்கோங்க. நான் மிஸ் வந்து ஃபுல்லா இது மாதிரி கோணா போட்டு கொடுத்துருவேன், ஈஸியாக இருக்கும். அட்டாமிக் சைஸ் என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. பாண்ட் எனர்ஜி என்னவா இருக்கு? டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இதோட இது முடியுது. இதை தாண்டி அடுத்தது அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. that is called as a dipole moment. இதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, அதனால அது நீட் கொஸ்டினாக வரும். இங்க ஒரு நீட் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். நீட் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இது உனக்கு வந்து எக்ஸாம் டிப்ஸா நான் கொடுக்குறேன். இப்ப யூஸ்வலா உன்னுடைய ஆர்டர் வந்து டைபோல் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைபோல் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வாட் இஸ் மியூ அப்படின்னா டிஸ்டன்ட் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ட் இன்டு சார்ஜ். இப்ப இந்த இடத்துல எல்லாத்துக்குமே சார்ஜ் வந்து ஒரே யூனி நெகட்டிவ் தான். ஆனா சைஸ் நல்லா கவனிங்க, சைஸ் பெருசாக சார்ஜ் டென்சிட்டி என்னது குறையும். அதனால உன்னுடைய டைபோல் மூமெண்ட்டுடைய வேல்யூ வந்து டைபோல் மூமெண்ட் வேல்யூ. அப்ப மேல இருந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இப்ப இதுல சார்ஜ் வந்து அதிகம் சின்ன இடத்துல இருக்கிறதால ஃபோக்கஸ்டா இருக்கும், சார்ஜ் டென்சிட்டி அதிகம், அதனால அதோடைய டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பது இதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம். எப்பவுமே அந்த வித்தியாசத்தை மிஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி இப்படி கொடுத்துரு. இதை இங்க எடுத்துட்டு போயிடுங்க. இது வந்து அப்நார்மாலிட்டிஸ். அப்ப நீ எப்படி எடுத்துட்டு போவ? சிசிஎஃப், சிஎஃப், சிபிஆர், சிஐ. இதுதான் உன்னுடைய மியூ வேல்யூ, தட் இஸ் டைபோல் மூமெண்ட். இப்ப இது வந்து அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? சோ இதுதான் வந்து கரெக்ட், இது எக்ஸ்பெக்டட். அப்ப இதுதான் உன்னுடைய நீட் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, சோ அப்ப வாட் இஸ் தி ஆர்டர் அப்படின்னு போட்டோம்னா சிசிஎஃப், அதுக்கு அடுத்து சிஎஃப், அதுக்கு அடுத்து சிபிஎஃப், அதுக்கு அடுத்தது சிஐ. சிஐ இப்போ இதுதான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறதால அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பேக் பாண்டிங் ஒன்று இருக்கு, அதனால பேக் பாண்டிங் இல்லை, அந்த வாட் இஸ் திஸ் இஸ் அந்த பேக் பாண்டிங் as well as ரிப்பல்ஷன் ரெண்டு விஷயம் அங்க இருக்கு. அதனால இந்த பாண்ட் இந்த இது வந்து இந்த டைப் வேல்யூ வந்து இவனை விட என்னவா இருக்கும்? கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் இஸ்? திஸ் இஸ் கால்ட் as a order of dipole moment. ஓகே, இப்ப இந்த இடத்துல உனக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்த பேஜ்ல போய் பார்க்கலாம். எஸ், இதுதான் நம்ம புக்ல இருக்கிற டேட்டாஸ். பாருங்க, இது நான் உன்னுடைய புக்ல அப்படியே இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோ. பாண்ட் லென்த் மேல இருந்து கீழே இது இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 139 கிராஜுவேட். எஸ், பாண்ட் எனர்ஜி என்ன இருக்கும்? அது ஜஸ்ட் அப்படி உல்டாவா போடுங்க, டிக்ரீசஸ். இது ஸ்மால், சின்னது, அதிக எனர்ஜி. இது பெருசு, நீளமா இருக்கு,
பெருசு என்னது, அதனால குறைவான எனர்ஜி. இதுக்கு ரிலேஷன்ஷிப் என்னது, bond length is inversely proportional to the bond dissociation energy. இங்க இருக்கு பாருங்க heading, bond enthalpy, அதுக்கு இன்னொன்னு bond dissociation energy. இப்போ இது ரெண்டும் முடிச்சிட்டு அடுத்து இந்த இடத்துல வாங்க, டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் வேல்யூஸ் இன் dy யூனிட்ஸ். இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல 86 இருக்குல்ல, 0.86, அதுக்கு ஒரு சின்னதா போட்டு இது மேல எழுதிடுங்க. அப்ப பாருங்க எப்படி ஆகுது உன்னுடைய வேல்யூஸ், 1.86, 1.84, 1.83, 1.63. அப்ப இதுக்கு தான் greatest and highest value, greatest mu value. So this is, note down children, this is very important உன்னுடைய MCQ. ஸோ இதில் டைபோல் மொமெண்ட் யாருக்கு அதிகம்னா குளோரினுக்கு அதிகம். மேலேருந்து எந்த கீழே என்ன இதில் இருக்கு அப்படின்னா, குளோரின் போட்ட பிறகு இதை எடுத்துட்டு போன பிறகு அதோடைய ஆர்டர் என்ன அப்படின்னா, இட் இஸ் த டிக்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் யாருக்கா, Cl, fluorine, bromine, iodine. இது வந்து அப்நார்மாலிட்டிஸ். இது வந்து அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறதுல இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கிற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அவ்வளோதான். திஸ் இஸ் most expected question. Okay, but now we are moving to the next page. So this is the all the things are important for the NEET as well as board. இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். எஸ், இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு 6 IUPAC மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு செஞ்சு இந்த கிளாஸை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாமா, எல்லாமே எழுதி வச்சிருக்க ரெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ முத உனக்கு என்ன தேவை அப்படின்னா, எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, CH3 taken twice, CH3 taken twice, CH, ஓகேவா, இங்க இருக்கு. அப்புறம் இன்னொரு CHCl, CHCl, CH3. அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் இதை எழுத தெரிஞ்சுக்கோங்க. எழுத தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் கலெக்ட் பண்ணீங்கன்னா இது. இப்போ இதை அடிப்படையாக வச்சோம்னா 2 வந்து குளோரின் இருக்கு. அப்போ இதோடைய நேம் வந்து 2-குளோரோ. இதோடைய IUPAC நான் எழுதுறேன், 2-குளோரோ. இதோடைய IUPAC 2-குளோரோ. ஏன்னா 2 3-மெத்தில், 4 கார்பன். ஸோ இட் இஸ் த பியூட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். எஸ், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உனக்கு இதை நீ எக்ஸ்பிளைன் திரும்ப போடலாம். அதனால இப்போ என்ன பண்ணனா, அவங்க முன்னாடியே 1 2 3 4 5 6 அப்படியே ஒரு பிரின்சிபல் செயின் மட்டும் போட்டுக்க போதும். 1 2 3 4 5 6. இப்போ இங்கேருந்து 3வது மெத்தில் குரூப் கொடுக்குறீங்க, அடுத்ததுல Cl கொடுக்குறீங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வந்தா 3, இங்கேருந்து வந்தா 3, ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது மெத்தில் குரூப், இங்க இருக்கு குளோரின். அப்போ யார் ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க, Cl வருது. அதனால இதுக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ நவ் த ஆர்டர் இஸ் 1 2 3 4 5 6. இந்த அளவு நீங்க எழுதினா போதும். இப்போ இதோடைய பேர் என்ன அப்படின்னா, 3ல குளோரின் இருக்குது. அதனால எஸ், நவ் இஸ் நேம் இஸ் 3-குளோரோ 4-மெத்தில் 6 carbon is there. So 6 we can write as a hexane. Okay, 3-குளோரோ 4-மெத்தில் hexane. இதுதான் 3-குளோரோ. நம்பர் போட்டுக்கோங்க, 1 2. அப்போ இது வந்து 3 கார்பனா இருக்கும், இது 4ஆக இருக்கும், இது 5ஆக இருக்கும், 6 ஹெக்சேன். 2-குளோரோ 4-மெத்தில் ஹெக்சேன். 2-குளோரோ 4-மெத்தில் 2-குளோரோ 3-குளோரோ 3-குளோரோ 4-மெத்தில் ஹெக்சேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. Now let us write the numbering. எஸ், இங்கே அயோடின் இருக்கு 2. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 1 போட்டுக்கோங்க, 2 3 4. அப்போ வந்து 1 அயோடோ, 2 2 டைமெத்தில், total number of carbon. Here you are having 1 2 3 4. So it is butane.
That's all. 1 iodo, 2,2-dimethyl butane. Okay? Yes. We have to take a continuous chain. Okay, now let us go to the next question. Yes, this question. I am going to do with this question. Yes. Now what we are doing is numbering. Here benzene. So it is you consider as a substituent. So this is also what is called substituent. So now I am starting from 1, 2, 3 and 4. For now what is this you can call as a, this group is called as a phenyl group. Nalla paathukonga phenyl. This group is called as a bromo. This group or it is phenyl and bromo. Okay, and here we know it is the dimethyl. So now you are having 3 substituents are there different, but you should arrange it in the alphabetical order and write. Now bromine தான் first வருது, அதனால இதோட நேம் வந்து இதோட நேம் வந்து what is it called? So 1 bromo பார்த்துக்கோங்க, 1 bromo. Okay, next one 2,2-dimethyl. Here it is 2 lama 3, 3,3-dimethyl. 3,3-dimethyl. Total number of carbon is 3,3-dimethyl, 1 phenyl. 1 phenyl. 1 bromo, 3,3-dimethyl, 1 phenyl. Total number of carbon you count is carbon is 4. So it should be only butane. Okay, Mama? Yes. 1 bromo, 3,3-dimethyl, phenyl bromide. Okay, ma? Phenyl dimethyl, phenyl butane, 4 carbon butane. Okay, now let us go to the next question. Butane, number 4 we have completed. Okay, this is, what is this one is? Yes, 4th one we have finished. Let us come into the 5th one. Now let us write the number. Here it is bromine, so you have to come like this. 1, 2, 3, 4. Now you can write as a 2 bromo, 3 methyl butane. Now let us see here. Okay, here as usual, here it is 1, 2, 3, 4. Coming random, every one 5. They are going with this. Okay, 1, 2, 3, 4. இப்படி வந்தனா 2, 3, 4, 5. ஸோ போனால் 3ல் என்ன இருக்கும்? மெத்தில் குளோரோ. So 4. Okay, well, now let us write here. Yes, name 1 bromo, 2 ethyl and methyl, 2 ethyl and 2 methyl. Total number is 2, 3, 4. Butane. 1 bromo, 2 ethyl, 2 methyl, butane. Total number of carbon is 4. So it is butane. So children, like that we have today I did the exercise la ஒரு 6 questions மட்டும் முடிச்சிருக்கேன். மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைய கிளாஸ்ல உனக்கு நீட்டுக்கு ஒரு முக்கியமான ஏரியா என்னன்னா, இந்த கொடுக்கப்பட்டதுடைய what is it called thermal stability, அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்டதுடைய dissociation, bond length, இதெல்லாம் கம்பேர் பண்றது क्वेश्चन வரும். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெரி குட் சில்ட்ரன். தேங்க்யூ.